மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மார்க்ஸ் 200 என்கின்ற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் என் குணசேகரன் அவர்களே, இந்த அரங்கை பற்றியும் அரங்கினுடைய தலைப்பை பற்றியும் அதனுடைய நோக்கத்தை பற்றியும் இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அருமை தோழர் ராஜன் அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய தோழர் நாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கக்கூடிய பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களே, அருமை தோழர் வெங்கடேசன் அவர்களே, இறுதியாக மார்க்சியத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு விரிவான விளக்க உரையை நிகழ்த்திருக்கின்ற இந்தியா அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் புகழ்பெற்று நிற்கக்கூடிய பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் அவர்களே, நன்றி உரை நல்க இருக்கின்ற தோழர் கந்தசாமி அவர்களே, மயிலை வேலவன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மார்க்ஸ் எங்கல்ஸ் என்கின்ற தலைப்பை அளித்திருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த தலைப்பை பற்றியும் இவர்கள் இருவரும் போராடிய அந்த போராட்டத்தை பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு பார்வையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று நான் கருதுகின்றேன். மார்க்ஸ் எங்கல்ஸ் இருவருடைய எழுத்துக்களையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக படித்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்வின் குறிக்கோள் எதில் இருந்தது என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு அரசு என்பது எப்படி ஒரு பயங்கரவாதமாக மாறி அது மக்களை எப்படி அதை அடிமைப்படுத்துகிறது, அதற்கான விடுதலையும் அதை தகர்த்தெறிவது எப்படி, அதை மார்க்சின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு எந்திரத்தை பலவந்தமாக எப்படி வீழ்த்துவது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அவர்கள் முன்வைத்தார்கள். இன்று கூட நம்முடைய நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது, நாடாளுமன்றம் இருக்கிறது. இதெல்லாம் இந்திய மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை விட கார்ப்பரேட் முதலாளிகளுக்குத்தான் கூடுதலான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த அரசு என்பது மிக மோசமான முறையில் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறது. இன்றைய வளர்மதியிலிருந்து திவ்ய பாரதி வரை யாரையுமே அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எனவே மார்க்ஸ் எங்கல்ஸ் என்கின்ற அந்த இருவருடைய நோக்கங்களும் ஒரு அரசு தன்னுடைய சுயநலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய முதலாளித்துவ நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது எப்படி பயங்கரவாதமாக மாறுகிறது என்பதையும் அதை எப்படி முறியடித்து ஒரு புரட்சியை கொண்டு வருவது என்பதில்தான் அதனுடைய மையம் அடங்கியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல், அந்த அரசியலை பற்றி பேசுகிற போது இன்றைய உலக அளவில் நடைபெற்று வருகின்ற பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய கார்ப்பரேட் உலகமயம் என்பது சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள் இவை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்பதை போன்ற ஒன்றாகவே மாற்றிவிட்டார்கள். கார்ப்பரேட் முதலாளிகள் நினைத்தால் எந்த சட்டமன்றத்தையும் வாங்க முடியும், எந்த நாடாளுமன்றத்தையும் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டார்கள். உருவாக்கி விட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு பொய்யான நம்பிக்கை, இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்ற இதை தாண்டி சிந்திக்க முடியாது என்ற நிலையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் மார்க்சியம் மட்டும்தான், நூற்றாண்டுகளை கடந்த மார்க்சியம் மட்டும்தான் அதிகாரம் என்பது சட்டமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்றத்தில் இல்லை, அது மக்களிடம் இருக்கிறது என்பதை இன்றும் வலியுறுத்துகிறது. அதனால்தான் மார்க்சியம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை பகிர்ந்து கொள்கிற போது எங்கல்ஸை பற்றி நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படி காரல் மார்க்ஸ், எங்கல்ஸ் இந்த ரெண்டு பேருமே பிரிக்க முடியாத நபர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மார்க்ஸை விட எங்கல்ஸ் மிக மூத்த அரசியல் உணர்வுகளை கொண்டவராக இருக்கிறார். அதனுடைய வரலாற்றை எல்லாம் நீங்கள் ஆழ்ந்து கற்கிற போது மார்க்ஸ் எங்கல்ஸ் என்ற இருவருடைய நட்பு, அந்த நட்புக்கு அடிப்படையான காரணங்களை எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிற போது எங்கல்ஸ் அவர்களுடைய சிந்தனை ஆரம்ப காலத்தில் இருந்தே, அவர்கள் ரெண்டு பேரும் 1842ஆம் ஆண்டிலே கொலோன் என்கின்ற இடத்தில் தான் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த சந்திப்பு தான் மிக முக்கியமான ஒரு காலம். அதற்கு பிறகுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையெல்லாம் எழுதுகிறார்கள்.
1848 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை அவர்கள் இருவரும் எழுதுவதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் லீக் என்ற ஒரு அமைப்பு, கம்யூனிஸ்ட் கழகம் என்ற ஒன்று அமைப்பு, அந்த அமைப்பு தலைமறைவாக இயங்குகிறது. அந்த அமைப்பு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது. அந்த அமைப்பு கூடிதான் இவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை எழுதுங்கள் என்கின்ற அந்த ஒப்புதலை தருகிறார்கள். அதுக்கு பிற்பாக தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை எழுதப்படுகிறது. நம்முடைய வெங்கடேஷ் இங்கே குறிப்பிட்டதை போல அந்த அறிக்கையை எழுதுகிற போது காரல் மார்க்ஸுக்கு வயது 30, எங்கெல்ஸுக்கு வயது 28. இவர்கள் 2 பேரும் தான் அதை எழுதுகிறார்கள். அதை எழுதுகிற போது அவர்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமான ஒரு பார்வை. அந்த பார்வையை பெறுவதற்கு முன்பு, இது 1848 நடக்குது. அதுக்கு முன்பு 1844 ஆண்டிலேயே ஃபிரெடரிக் எங்கெல்ஸ் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய சூழ்நிலை என்ன என்பதை பற்றிய ஒரு நூலை எழுதுகிறார். மிக முக்கியமான நூல். அதிலிருந்துதான் மார்க்சியமே தோன்றுகிறது. மார்க்சியத்தினுடைய மூலக்கூறுகள் எது என்று இன்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் 1844 ஆண்டிலே ஃபிரெடரிக் எங்கெல்ஸ் எழுதிய இங்கிலாந்து நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய நிலவரம் என்ன என்பதுதான். அதுலதான் ஒரு தொழிலாளி எப்படி கஷ்டப்படுறான், அவன் எப்படி சுரண்டலுக்கு ஆளாகிறான், அந்த சுரண்டல் என்பது ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் எப்படி மையம் கொண்டிருக்கிறது, அதை விடுதலை செய்வதற்கான மார்க்கம் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை அவர் தருகிறார். அதே போல மற்றொரு கட்டுரை ஒண்ணு, அது 1844 ஆண்டிலே எழுதப்படுகிறது. அந்த கட்டுரை அந்த ஜெர்மனிலிருந்து வரக்கூடிய பிரஷ்ய பகுதிகளிலே ரைன் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய மார்க்ஸ் உள்ளிட்டவர்கள் வெளியிட்ட அந்த பத்திரிகையில அதை வெளியிடுகிறார்கள். அது என்ன சொல்லுது? இந்த அரசியல் பொருளாதாரம் என்று முதலாளித்துவவாதிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த நிலவார கோட்பாடு, லாபம் என்பது முதலாளியினுடைய உழைப்பிலிருந்து தான் வருகிறது, தொழிலாளிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற வகையிலே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கோட்பாடு, அந்த கோட்பாடு எவ்வளவு பொய்யானது என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். இதை நாம மார்க்சினுடைய எழுத்துக்களில் இருந்து இதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நீங்க இன்னைக்கும் மூலதனத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் அந்த மூலதனத்தினுடைய பல பகுதிகளிலே இங்கிலாந்து தொழிலாளி வர்க்கத்தை பற்றிய எங்கெல்ஸ் அவர்கள் எழுதிய கருத்துக்களையும், அதே போல அரசியல் பொருளாதாரத்தை பற்றி அவர் முன்வைத்த அந்த கருத்துக்களையும் தான் அடிப்படையாக கொண்டு எழுதியிருப்பதாக பல இடங்களில் மூலதனத்திலே மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த மார்க்சினுடைய இந்த கருத்துக்கள், அதே போல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த கருத்து உருவாக்கம் தான் 2 பேருக்கும் முக்கியமா நான் பார்க்கிறேன். அதே போல நம்முடைய ஜென்னி அவர்களுடைய வாழ்க்கை மார்க்ஸோடு இணைந்து போனதற்கும் எது காரணம் என்று சொன்னால், அவர்களிடம் இருந்த தத்துவார்த்த ஒற்றுமைதான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. மார்க்ஸுக்கும் எங்கெல்ஸுக்கும் ஏற்பட்ட உறவு, இவ்வளவு துயரங்களிலும் ஜென்னி அவரோடு கூட வாழ்ந்தார் என்பதற்கான விவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷன் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் காரணம். இந்த ஒற்றுமையை மார்க்சும் எங்கெல்ஸும் பெற்றுவிட்டார்கள். இது ஆரம்பத்திலேயே அது நடந்து போகுது. அதனாலதான் மார்க்சினுடைய கருத்துக்களையும் எங்கெல்ஸினுடைய கருத்துக்களையும் ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியல. மார்க்ஸ் இதை பற்றி சொல்லுகிற போது சொல்றார், எங்கெல்ஸ் யார் என்று அவர் குறிப்பிடுகிற போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்றார், மை ஆல்டர் ஈகோ என்று குறிப்பிடுகிறார். மை ஆல்டர் ஈகோ என்று சொன்னால் என்னுடைய இரண்டாவது நான் யார் என்று சொன்னால் அதுதான் எங்கெல்ஸ் என்று குறிப்பிடுகிறார். நான் அல்ல, நான் இருக்கேன், ஆனால் எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான், ஆல்டர் ஈகோ. அது யாரு அப்படின்னா எங்கெல்ஸ் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போல மார்க்ஸை பற்றி எங்கெல்ஸ் குறிப்பிடுகிற போது என்ன சொல்றாரு, அவர் பாடுறாருனாக்க அதற்குரிய பக்கவாத்தியமாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஆனால் காரல் மார்க்ஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என்னுடைய பாதையிலே நடப்பதற்கு முன்பு யாருடைய அடியை ஒற்றி நான் நடக்கிறேன் என்று சொன்னால் எங்கெல்ஸினுடைய அடியை ஒற்றி தான் நடக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு என்ன காரணம்? மார்க்ஸ் சில கருத்துக்களுக்கு முடிவுக்கு வருவதற்கு எங்கெல்ஸ் ஆரம்ப காலத்தில் எழுதிய எழுத்துக்களும் ஒரு உடன்பாடு இருக்கிறது. இந்த முதலாளித்துவ சமூகத்தை பற்றிய ஒரு படிப்பினை, ஒரு ஆய்வு. மார்க்சியம் என்பது ஒரு வெள்ளற்கரியது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க, ஒரு உலகத்தையே மையமாக வைத்திருக்கக்கூடிய அந்த சுரண்டல்,
அந்த சுரண்டல் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆட்சி முறைகள், அந்த ஆட்சி முறைகளை பாட்டாளி வர்க்கம் எப்படி தகர்க்கும் என்பதற்கான கருதுகோள்களை மார்க்சும் ஆராய்ந்திருக்கிறார், எங்கெல்ஸும் ஆராய்ந்திருக்கிறார். எனவே மார்க்சியம் என்பது மார்க்சியம் மட்டுமல்ல, எங்கெல்ஸினுடைய கருத்துக்களோடு இணைந்தது என்பதை மார்க்ஸே பல இடங்களில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால்தான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இன்னைக்கு கூட சொல்றோம், மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய நட்பு என்பது ஒரு காவிய நட்பு. பிஸ்ராந்தையார் கோப்பெருஞ்சோழன் என்று சொல்வதை போல, ஔவையார் அதியமான் என்று சொல்வதை போல, உலகத்தின் தலை சிறந்த 2 நண்பர்கள், மிகச்சிறந்த நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அது மார்க்ஸையும் எங்கெல்ஸையும் போன்றதுதான் என்றெல்லாம் பேசுகின்றோம். லெனின் அவர்கள் கூட இவர்களுடைய தோழமையை பற்றி பேசுகிற போது, உலகத்தில் காவிய காலத்திலிருந்து நான் தேடி பார்க்கின்றேன், மார்க்ஸ் எங்கெல்ஸ் இவர்களுடைய நட்பை போல, தோழமையை போல இன்னொரு உறவை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் 2 பேருமே கூடி மனித குலத்தினுடைய விடுதலையை பற்றி யோசிக்கிறார்கள். அதனாலதான் அந்த ஒற்றுமை, அந்த நட்பு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாங்க, அல்லது ஒருத்தர் மேல இன்னொருத்தர் ஈடுபாடு கொண்டார் அல்லது ஈர்க்கப்பட்டார் என்பது அல்ல. 2 பேருக்குமே ஒரு உணர்வு என்ன என்றால், மனித குலத்தின் விடுதலையை நோக்கி நகருகிறோம் என்கின்ற ஒன்றுபட்ட ஒரு புள்ளிதான் அவர்களிடம் ஒரு ஆழமான ஒரு தோழமையை, அது ஆல்டர் ஈகோ என்று சொல்லுகிறாரே மார்க்ஸ், அதை போல அந்த மனிதரில் இவரும் இந்த மனிதரில் அவரும் என்பதை போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதனால்தான் நீங்க இன்னும் ரொம்ப ஆழமா பார்த்தோம்னாக்க, மார்க்ஸ் எங்கெல்ஸ் ஆரம்பத்தில் புத்தகம் எழுதுறார். 1940 எழுதுறாரு, 1944 ஒரு புத்தகம் எழுதுறாரு. இதற்கு பிறகு அவர் எழுதவே இல்லை. நிறைய கட்டுரைகள் வருது. அந்த கட்டுரைகள் எல்லாம் அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கு இதழ்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் கட்டுரை வருது. கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் எதையுமே அவர் எழுதவில்லை. அப்ப 27 ஆண்டுகள் எழுதாம அவர் என்ன பண்ணாரு? ஒரு கட்டுரையோட நிறுத்தினார், புத்தகம் எழுதவில்லை. அந்த காலத்துல தான் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தந்தையார் நடத்தக்கூடிய ஒரு தொழில் அவர் சொந்தமா நடத்தல, அவர் இன்னொருவரோடு கூட்டு சேர்ந்து மான்செஸ்டர்ல ஒரு தொழிற்சாலை, நெசவாலை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல போய் இவர் எழுத்தராக பணியாற்றுகிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல அந்த எழுத்தாளராக அவர் பணியாற்றுகிற காலத்துல அவர் என்ன செய்யறார்? கிளர்க். ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதுகிறார், அடிக்கடி கடித தொடர்பு இருக்கு. அந்த கடிதத்தோடு இணைத்து செக்கையும் அனுப்புறார். அப்ப அது ஏன் அப்படின்னாக்க, மார்க்ஸ் இந்த மூலதனத்தை எழுதுவதற்கு அவருடைய குடும்ப சூழல் இடைதரவில்லை என்ற காரணத்தால் 20 ஆண்டு காலம் ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சு அந்த பணத்தை அனுப்பி அவர் அந்த நூலை எழுத வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு நட்பு கருதுமானால், அந்த நட்புக்கு இணையான ஒரு நட்பை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? இதுதான் மார்க்சும் எங்கெல்ஸும். தான் எழுதவில்லை, தான் எழுதுறது மார்க்ஸ் எழுதுறதா நினைக்கிறார். ஆனால்தான் மார்க்ஸ் அவரை பற்றி சொல்லுகிற போது அவருடைய கருத்துக்களை ஒட்டி நான் நடக்கிறேன். அப்புறம் 77க்கு பிறகுதான் இந்த கருத்துக்கள் அவர் கொண்டு வர்றார். இன்னும் நம்முடைய ஆளுமைகளில் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. எங்கெல்ஸினுடைய ஆளுமை, மார்க்ஸை பற்றி அவர்கள் பேசிவிட்டார்கள், எங்கெல்ஸை பற்றி பேச வேண்டும் என்ற உத்தரவைத்தான் இந்த அரங்கு எனக்கு தந்திருக்கிறது. அந்த எங்கெல்ஸ் தன்னுடைய 22வது வயதுல அவர் ஒரு போர் வீரனாக ஒரு படையில ரெஜிமெண்ட்ல சேர்றார். பிரிஷிய படை, அந்த படையில அவர் இருக்கார். அந்த படையில அவர் இருந்து அதன் மூலம் நிறைய அனுபவங்களை பெறுகிறார். அனுபவங்களை பெற்று அப்புறம் ஒரு அரசியல், இந்த உணர்வுகள், பத்திரிகையாளர் என்ற அளவில் அவர் வர்ற போது ஹங்கேரியில ஒரு பெரிய புரட்சி நடக்குது. அந்த புரட்சியை பற்றி அவர் சொல்லுகிறார், இது தோத்து போயிரும் எழுதுறார். மார்க்ஸ் எழுதின இதழிலே எழுதுறார், உள்ளபடியே தோத்து போகுது. அதை போல பிரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தை பற்றிய கட்டுரையில் அவர் எழுதுற போது அவர் ரொம்ப தெளிவா இந்த யுத்தத்துல பிரான்ஸ் தோத்து போகும்னு எழுதுறாரு. அதே மாதிரி தோத்து போகுது. அப்பெல்லாம் அவரை யாருன்னு தெரியல. அந்த பத்திரிகையை படித்தவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், யாரோ ஒரு பெரிய தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ராணுவத்தை பற்றி மிக தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு தளபதி தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சின்ன வயதில் இருக்கக்கூடிய எங்கெல்ஸ் அதை எழுதுகிறார்.
அந்த அளவிற்கு நுட்பம் பொருந்தியவர். இன்னும் அவரை பத்தி சொல்ற போது சொல்லுவாங்க, ஒரு போர் வீரராகத்தான், ஒரு ஜெனரல், ஒரு படை தளபதி என்ற அளவில் தான் மார்க்சும் மார்க்சினுடைய பிள்ளைகளும் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். ரொம்ப கம்பீரமான உடம்பு, ரொம்ப வாட்டசாட்டமான உடம்பு, எந்த நேரத்திலும் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு குணம், இந்த இயல்புகளை எல்லாம் அவர் பெற்றிருந்திருக்கிறார். இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் பல பேர் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், இந்த மார்க்ஸ் எங்கல்ஸ் ரெண்டு பேருடைய இயல்புகள் அல்ல அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி ஒப்பிட்டு நிறைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிற்காலத்தில் ரஷ்யாவினுடைய மார்க்சியலாளர்கள் நிறைய ஒப்புமையெல்லாம் ஒப்பிட்டு எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், மார்க்ஸ் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு கடல். அவரு அந்த கடலால் சிந்திக்க முடியாது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவரால் சிந்திக்க முடியும், எல்லாவற்றையும் அவரால் யோசிக்க முடியும். ஆரம்ப காலத்தில் அவர் மாணவராக இருந்தபோது அற்பவாதிகள் என்று சொல்வார்களே, பிலிஸ்டைன்ஸ், இந்த பிலிஸ்டைன்கிற வார்த்தையை மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்ல அற்பவாதிகள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியதர வர்க்கத்தை போன்ற ஒரு போலித்தனமான ஒரு வர்க்கம், ஒரு புரட்சியாக காட்டிக் கொள்வார்கள், ஆனால் நடைமுறையில் எதையும் செய்ய மாட்டார்கள். இதை பற்றிய ஒரு கோபம்தான் இளம் வயதில் மார்க்சுக்கு ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட எங்கல்ஸுக்கு அப்படிதான் ஏற்படுது. அந்த போலித்தனங்களை வெறுக்கக்கூடிய, போலித்தனங்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வாழ்க்கை. நீங்க அவருடைய பள்ளி காலங்கள் எல்லாம் எடுத்து மார்க்ஸை பற்றி பார்க்கிற போது அவர் எதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்காருனாக்க, ஒரு உண்மைக்கு புறம்பாக போலிகளாக இருக்கிறவர்களை பற்றிய அந்த போராட்டம் தான். ஆரம்பத்தில் பள்ளியில இருந்தெல்லாம் நீக்கிடுறாங்க அவரை. பள்ளியில இருந்து நீக்கினது மட்டுமல்ல, இந்த பள்ளி மாணவர்களை கண்காணிப்பதற்கென்று ஒருத்தரை போட்டிருக்காரு. கடைசி நாள் அவர் படிச்சுட்டு வெளியில வர்ற போது அவங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணி சொல்றாரு, போய் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வா அப்படின்னு. இந்த மாதிரி மோசமான ஆளுக்கு நான் போய் முகத்திலே விழிக்க விரும்பவில்லை என்று மார்க்ஸ் வந்து விடுகிறார். அந்த அளவிற்கு அற்பவாதிகளை அவர் எதிர்த்தார். அந்த ஒற்றுமை அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கு. மார்க்சுக்கும் எங்கல்ஸுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அதிலிருந்து அந்த நியாயத்திற்கான ஒரு போராட்டமாக அது மாற்றம் அடைகின்றது. அந்த மாற்றம் அடைகின்ற போது வெங்கடேசன் இங்க நிறைய குறிப்பிட்டு சொன்னாரு, ஐரோப்பிய வாழ்க்கை முறை அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. இப்ப இந்தியா என்று சொன்னால், இந்தியாவிலே மதங்கள் என்பது எப்படி அரசியல் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டு எப்படி 4 வர்ணங்களையும் தீண்டாமையும் உருவாக்கி வைத்திருக்கிறதோ, இதை போல இந்த கிறிஸ்துவ மதம் என்பது இடைக்காலத்திலே எவ்வாறு ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு போராட்டங்களையும் மற்றவற்றையும் அடித்து ஒடுக்குகிறது என்பதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல ஜெர்மன்ல அவங்க இருக்காங்க. அந்த ஜெர்மன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஜெர்மன்ல கிறிஸ்துவ மதத்துல கூட 2-3 பிரிவுகள் எல்லாம் அப்பொழுது வந்து விடுகிறது. ஆனால் வந்தபோது இந்த ஹெக்கல்ங்கிறவருக்கும் மார்க்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு என்ன? நம்முடைய இந்திய மதத்தை பற்றிய ஒரு பார்வை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அங்கேயும் இருக்கு. அந்த கருதுகோள்கள் எல்லாம் அவர்கள் இருவரும் 2 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒற்றுமையில மதத்தை பற்றி, மதம் எப்படி மனிதனை ஒரு போதை கொண்டவனாக மாற்றுகிறது, அந்த போதை கொண்டவனாக மாற்றுவதற்கு அது எப்படி செய்யுது, அதிலிருந்து மனிதனை விடுதலை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து ஒற்றுமை என்பது ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள ஏற்படுது. அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் வருது. பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படைகள், இவை எல்லாம் அதற்கு பின்னர் தான் தோற்றம் பெறுகிறது. அப்படி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல மையங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே ஜெர்மானியை சார்ந்தவர்கள். மார்க்சும் சரி, எங்கல்ஸும் சரி. 2 பேருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அன்றைய ஜெர்மானியர்கள்ல முக்கியமா 1848 மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும். அந்த போராட்டம் வெற்றி பெற்று புரட்சியை ஏற்படுத்திவிடும் என்று நினைக்கிறார்கள். பிரஷ்ய பகுதியில், ஜெர்மானியினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிரஷ்யாவில் அது நடக்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு. அதனுடைய மையமாக இருப்பது கெலோன் என்கின்ற இடம். அந்த இடத்தை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது? அது மிக மோசமாக தோத்து போனது மட்டுமல்ல, அதற்கு பிந்தி யாரெல்லாம் உலகத்தில் புரட்சிக்காரர்கள் போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் வழக்கு போட்டு தண்டனை கொடுத்து கொலை செய்யக்கூடிய மிக மோசமான நடவடிக்கைகள் 1848 அந்த புரட்சிக்கு பிறகு ஏற்படுது.
அதுல இந்த கலோன் விவசாயிகள் அவங்கள வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளிடுறாங்க. மார்க்ஸ் அப்புறமா கஷ்டத்தில் இருக்கார், 52 கஷ்டத்தில் இருக்கார். தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோட்டையும் அவர் விற்பனை பண்ணிட்டு அந்த கலோன் விவசாயிகள் வழக்கு நடத்துவதற்கான நிதியை காரல் மார்க்ஸ் அனுப்புறார். எங்கெல்ஸ் நிதி உதவி செய்கிறார். இவையெல்லாம் ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் போராடுகிறவர்களுக்கு அவர்கள் எப்படி ஆதரவு தருகிறார்கள் என்கின்ற இன்னொரு முறையையும் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய வாழ்வில் மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த பத்திரிகை ஆசிரியரா இருக்காரு. பத்திரிகை ஆசிரியர்லேருந்து விடுபட்டு பிரான்சுக்கு வர்றாரு. பிரான்சுக்கு வர்ற போதுதான் இவர்களுடைய கட்டுரைகள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு பிறகு பெல்ஜியத்தினுடைய தலைநகரம் பிரசல்ஸுக்கு வர்றாங்க. அன்னைக்கு ஐரோப்பிய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப புரட்சிகரமான சக்திகள் கொண்ட ஒரு இடமாக பிரசல்ஸ் இருந்திருக்கு. இன்றைய பெல்ஜியத்தினுடைய தலைநகரம் பிரசல்ஸ் என்பது மிக புரட்சிகரமான நபர்களை கொண்டதாக இருக்கு. அங்கதான் அவர் வர்றாரு. அங்க வர்ற போது மார்க்ஸ் எங்கெல்ஸ் அங்க வந்துடுறார். கிட்டத்தட்ட 1845 1848 வரை 3 ஆண்டுகள் அங்க இருக்காங்க. அந்த ஆண்டுகளில் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பற்றிய கருதுகோள்களும் அவர்களிடம் ஏற்படுகிறது. இந்த கருதுகோள்கள் எங்க உருவாகுதுன்னா அங்கதான் உருவாகுது. அதை பார்த்த உடனே இதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே தான் மார்க்ஸை கைது செய்கிறார்கள். எங்கெல்ஸ் ரொம்ப பதறி போறார். மார்க்ஸ் கைது செய்யறாங்க, எங்கெல்ஸை கைது செய்ய முடியல. மார்க்ஸை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு அவரை விடுதலை பண்றதுக்காக இந்த அம்மா ஜென்னி போறாங்க. உங்க கணவனை விடுதலை செய்யறேன்னு கூப்பிட்டுட்டு போய் ஏமாத்தி அந்த அம்மாவையும் ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போடுற போது திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்களோடு இரவா கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அடைறாங்க. இதுக்கு பிற்பாடு அது ஒரு பெண்கள் சிறைச்சாலை. அந்த பெண்கள் சிறைச்சாலையில ஒரு கணிசமான பகுதியினர் புரட்சிக்காரர்கள் என்ற காரணத்துக்காக அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சு பெரிய கலவரத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில், பெல்ஜியம் நாடாளுமன்றத்திலே சில விவாதங்கள் ஏற்பட்டுதான் இவங்க 2 பேரையும் விடுதலை பண்றாங்க. அவர் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, நான் எந்த நாட்டினுடைய குடிமகனும் இல்லை என்று அறிவிக்கிறார். பிரஷ்ய நாட்டினுடைய குடிமகன் இல்லை என்று அறிவிக்கிறார். சாகர வரைக்கும் காரல் மார்க்ஸ் எந்த நாட்டினுடைய குடிமகனும் கிடையாது, செத்து போற வரைக்கும் கிடையாது. இப்ப இந்த அடிப்படைகளில் இவர்கள் 2 பேரும் உருவாக்குன அந்த கருத்து இன்னும் மூலதனம் 16 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கார் மார்க்ஸ். மூலதனத்தை பற்றி அவர் எழுதுற போது அதனுடைய ஒவ்வொரு ஒப்புதலையும், நான் எழுதியிருப்பது சரியா தப்பாங்கிற ஒரு விஷயத்தை எங்கெல்ஸிடம் கலந்து முடிவு செய்யாமல் எதையும் அவர் எழுதவில்லை. இது மார்க்ஸே எழுதியிருக்கார். நான் எங்கெல்ஸுடைய கலந்து பேசாமல் எதையும் செய்யவில்லை. அவர் சரி என்று சொன்னால்தான் அதை முடிப்பதற்குரிய அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இதனுடைய நூல்கள் எல்லாம் இருக்கு. 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அவர் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் காரல் மார்க்ஸ். என்னன்னா, மூலதனத்தினுடைய எல்லாத்தினுடைய கையெழுத்து குறிப்புகளையும் அவர் முடித்து விடுகிறார். முடித்த உடனேயே அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? எங்கெல்ஸ்க்கு. அந்த கடிதம் ரொம்ப முக்கியமான கடிதம் மட்டுமல்ல, உலக புரட்சிக்காரர்களால் மிகவும் போற்றி பாராட்டக்கூடிய கடிதமாக இருக்கிறது. அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுகிறார்னாக்க, நீங்கள் இல்லை என்றால், எங்கெல்ஸ் இல்லை என்றால் இந்த மூலதனம் என்ற நூலை என்னால் உருவாக்கி இருக்க முடியாது. முதலில் நான் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்குத்தான் சொல்லுகிறேன் என்கின்ற கடிதத்தை அவர் எழுதியிருக்கார். இதிலிருந்து அந்த மூலதனத்தினுடைய சிறப்புக்கும் எங்கெல்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மார்க்சியத்தினுடைய மற்றொரு விளக்கம், மார்க்சும் எங்கெல்ஸும் எழுதிய நூல்கள் 2, இதெல்லாம் கடைசியில் எழுதுறாங்க. ஒன்னு புனித குடும்பம், ஹோலி ஃபேமிலி என்று சொல்கிறார்கள், அந்த புனித குடும்பம். இன்னொன்னு ஜெர்மன் தத்துவம், ஜெர்மன் ஐடியாலஜி. இது 2 ரொம்ப முக்கியமான நூல். இங்கே பேசுற நம்ம குணசேகரன் கூட சொன்னார்கள், மார்க்சியம் என்பது ஜெர்மன் ஐடியாலஜி, பிரிட்டனுடைய அரசியல் பொருளாதாரம், பிரான்ஸ் நாட்டினுடைய சோசலிசம், 3 காம்பனன்ட் ஃபால்ட்ஸ் ஆஃப் த மார்க்சிசம் என்று லெனின் குறிப்பிடுவார்.
மார்க்சியத்தின் 3 உள்ளடக்க கூறுகள் என்று சொன்னால் ஜெர்மனுடைய ஐடியாலஜி, அதே போல பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரம், அதே போல பிரான்ஸ் நாட்டினுடைய சோசியலிசம், இது 3 தான் 3 காமன் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்சிசம் என்று லெனின் குறிப்பிடுவார். அந்த ஜெர்மன் ஐடியாலஜி என்பதை யார் எழுதுறார்? அதுல இருந்து தான் உங்களுக்கு இயற்கையியல், பொருள் முதல்வாதம், அப்புறம் இயங்கியல் என்றால் என்ன, டயலெக்டிக்ஸ் என்பது என்ன, அப்புறம் பொருள் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்பது என்ன என்பதை பற்றிய ஒரு பார்வை. அந்த பார்வை எப்படி வருது? 2 பேரும் சேர்ந்து தான் எழுதுறாங்க. அந்த பார்வை தான் மூலதனம் முழுவதும் பிரதிபலிப்பதற்கான காரணத்தை தருகிறது. இதுக்கு பிற்பாடு இன்னும் ரொம்ப ஆழமா எங்கல்ஸை பற்றி நம்ம பார்க்கிற போது 1869 அவருடைய முதல் நூலை எழுதி கொடுத்துட்றாரு. 1883 மார்க்ஸ் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவருடைய மகள் எலினாவை அழைத்து ஒரு பகுதி வெளியிட்டாச்சு, இன்னும் 2 பாகங்கள், மூலதனத்தினுடைய 2 பாகங்கள், அந்த 2 பாகங்களையும் இதை அப்படியே நீ எங்கல்ஸ்க்கு ஒப்படைச்சிருன்னு சொல்றார். இறப்பதற்கு கொஞ்சம் மணி நேரங்களுக்கு முன்பு. அப்ப எங்கல்ஸ் இல்லை, வெளியில எங்கேயோ போயிருக்கார். அந்த அவர் மார்க்ஸ் இறந்ததுக்கு பிற்பாடு அவர் ஒரு பெரிய நூல், இயற்கையின் இயற்கையியல் என்கின்ற நூலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்கல்ஸ் எழுதின நூலே சிறந்த நூல் அந்த நூல். அதுதான் விஞ்ஞானத்தை பற்றி, இயற்கை விஞ்ஞானத்தை பற்றி, அந்த விஞ்ஞானத்திற்கும் இன்றைய சமூகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு இன்றைய வரைக்கும் உலக வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு நூலாக எது இருக்கிறது என்றால் அவர் எழுதின இயற்கையின் இயற்கையியல் தான். அந்த நூலை எழுதுறதுக்கு திட்டம் போட்டிருக்கார். மார்க்ஸ் இறந்து போறார். உடனே என்ன பண்றார் அவரு? அந்த நூல் எழுதுவதை நிறுத்தி விடுகிறார். நிறுத்திட்டு பல ஆண்டுகள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு மூலதனத்தினுடைய 2வது பாகத்தை 2 ஆண்டுகளில் முயற்சி செய்து 1885 ஆண்டிலே மார்க்ஸ் இறந்த 2 வருஷத்துல 2வது பதிப்பை கொண்டு வர்றார். மீண்டும் முயற்சி பண்றார். மீண்டும் முயற்சி பண்ணி 1891 ஆண்டிலே 3வது பதிப்பை கொண்டு வர்றார். தான் எழுதின, நிறைய எழுத்தாளர்களா இருக்கிறீங்க, தான் எழுதின நூலை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இறந்து போன, ஏன்னா ஒரு எழுத்தாளர்கள் என்று சொல்லுகிற போது ஒரு எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, ஒரு புரட்சிக்காரன் என்ற ஒரு அடையாளத்தோடு அவர் புறப்பட்டு செல்லுகிற போது எது முக்கியம், எது சமூகத்தை மாற்றுவதற்கான அடிப்படையானது என்பதை புரிந்து அதை எழுதுறார். அதுதான் எங்கல்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதற்கு பிறகுதான் இயற்கையின் இயற்கையியல் அந்த நூலை எழுதுறாரு. பிறகு குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றினுடைய தோற்றம், இந்த நூல்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் மார்க்ஸ் எங்கல்ஸால் எழுதப்படுகிறது. அப்ப அந்த உறவின் ஆழம், நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க, அந்த ஐடியாலஜிக்கல் யூனிட்டி என்று சொல்லுகிறார்களே, அந்த தத்துவத்தினுடைய ஒற்றுமை, இந்த தத்துவத்தால் மட்டும்தான் உலகத்தை விடுவிக்க முடியும் என்று மார்க்ஸ் எப்படி நம்பினாரோ அதற்கு இணையாக எங்கல்ஸும் அதை நம்பினார். அதனாலதான் அந்த மூலதனம் வரணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் அவர்களிடம் வருகிறது. எனவேதான் இன்னைக்கு நீங்க பார்க்கிற போது அதனுடைய ஒட்டுமொத்தமான வடிவங்கள், அதனுடைய ஒட்டுமொத்தமான செயலூக்கங்கள், இவை எல்லாம் இணைத்து பார்க்கிற போது மார்க்சும் எங்கல்ஸும் பிரிக்க முடியாத வகையில் அந்த உலக தொழிலாளி வர்க்கம் அல்லது மனித குலத்தினுடைய அத்தனை முற்போக்கு அம்சங்களையும் உள்ளடக்கி அவர்களால் ஒரு கூட்டு செயலூக்கம் என்ற முறையில் அந்த மூலதனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனாலதான் அதனுடைய சிறப்பு. அதனுடைய சிறப்பு என்ன? இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் நம்ம சொல்றோம் கலெக்டிவிசம், கூட்டு செயல்பாடு, கூட்டு சிந்தனை, கூட்டு முயற்சி, இதை பற்றி எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த கூட்டு சிந்தனை, கூட்டு செயல்பாடு, கூட்டு முயற்சி என்பதனுடைய முன்னோடிகளாக, அதனுடைய தொடக்கமாக மார்க்சும் எங்கல்ஸும் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அதே போல அவர் ஒரு தந்தையுடைய அந்த தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த தொழிலே அவருக்கு பிடிக்கல. ஆனாலும் ஒரு எழுத்தராக பணியாற்றுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, மூலதனத்தை காரல் மார்க்ஸ் எழுதி முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணியை கஷ்டப்பட்டு அவர் ஏத்துக்கிறார். அது ஒரு அளவுக்கு முடிந்த உடனேயே அவர் அங்கிருந்து புறப்பட்டு லண்டனுக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே 13 ஆண்டுகள் குடியிருக்கார். அந்த காலம்தான் இனிமையான காலங்கள் என்று கூறப்படுகிறது. எந்த நேரமும் 2 பேரும் உலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்,
இந்த நம்முடைய தோழர் வெங்கடேசன் சொல்ற போது இந்தியாவை பற்றி எல்லாம் சொன்னார்ன்றாங்கல்ல, ரெண்டு பேருமே தேடி கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயங்களை. அவர்களுடைய கடிதங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பாவில் எப்படி ராணுவம் இருக்கு, இந்தியாவில் எப்படி ராணுவம் இருக்கு, பாரசீக நாடுகள்ல எப்படி ராணுவம் இருக்கு, அரேபிய நாடுகள்ல எப்படி ராணுவம் இருக்கு, நில உடைமை என்பது எப்படி இருக்கிறது, ஆசியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்கிறார்களே, ஆசிய வழிபட்ட உற்பத்தி முறை, அந்த உற்பத்தி முறை என்பது எப்படி தனித்துவமானதாக இருக்கிறது, ஐரோப்பிய பொருள் உற்பத்தி முறை எப்படி தனித்துவமாக இருக்கிறது என்பதையெல்லாம் கடிதங்களின் மூலமாகவும் நேரடியான விவாதங்களின் மூலமாகவும் அவர்கள் செழுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த இன்டலெக்சுவல் யூனிட்டி என்று சொல்கிறார்களே, அந்த அறிவு ஒற்றுமை, அந்த அறிவு ஒற்றுமையினுடைய விவாதங்கள் எல்லாம் உலகத்துல நாம கத்துக்கணும்னாக்க மார்க்ஸ் எங்கெல்ஸ் தான் கத்துக்கணும். அதனுடைய வெளிப்பாடுகள், வறுமை, கஷ்டம், மனிதனால் சகித்துக் கொள்ள முடியாத துன்பங்களை எல்லாம் அவர்கள் எப்படி சகித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு புறம் ஜென்னி, இன்னொரு புறம் எங்கெல்ஸ், அதே போல காரல் மார்க்ஸ், இவர்கள் இடைவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த லட்சிய தாகம்தான் அவர்கள் இதை எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதற்கு அனுமதித்தது. அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட சித்தப்பான் தான் கூப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. லெனின் ஜென்னி இழந்த போதும் ரொம்ப துயரத்தோடு அவர் வருகிறார். வந்துட்டு சொல்றார், ஜென்னி மட்டும் சாகல, மார்க்ஸ் செத்து போறாருன்னு நம்ம பரிவினா சொன்னதை போல சொல்லுகிறார். அதே போல காரல் மார்க்ஸ் இறந்து போயிடுறாரு. அப்பதான் அவர் வர்றாரு. வந்த உடனே வீட்டில் ஒரு அமைதி நிலவுகிறது. அந்த அமைதியை பார்த்த உடனேயே இவருக்கு என்னமோ நடந்து போச்சு போல் இருக்க அப்படின்றார். அப்புறம் வந்து பார்த்த உடனே அவர் எதுவுமே பேசல. அதற்கு பிற்பாடு வில்லியம் லீப்னெட் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் உட்பட ஒரு 20-30 பேரை தவிர வேற யாருமே கிடையாது. மார்க்ஸ்னா யாருக்கும் தெரியாது. அப்ப அறிவாளிகளுக்கு மட்டும் தெரியும். அவர்களும் மூடி மறைத்து விட்டார்கள். அப்ப அவரை கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கணும்னாக்க அரசு சுடுகாட்டில் இடம் இல்லை, ஒரு தனியாரிடம் வைக்கிறார்கள். அதான் இன்னைக்கும் நம்ம இருக்கக்கூடிய, அது 1939 பிறகுதான் அது விலைக்கு வாங்கப்பட்டு அப்புறம் மார்க்சினுடைய மானுமெண்ட் இதெல்லாம் கட்டி இன்னைக்கு லண்டன் ஹைகேட்ல. ஒரு வேடிக்கை என்னன்னாக்க, எந்த நாட்டு குடிமகனும் கிடையாது, லண்டன்ல இப்படி ஒரு மனுஷன் செத்து போனா போதும்னு நினைக்கிறா. செத்தத்துக்கு பிற்பாடு பிரிட்டன் சுடுகாடு கொடுக்கிறதுக்கு இல்ல, ஒரு கௌரவமற்ற பிரஜையாக கருதப்படுகிறார். ஆனால் அந்த காரல் மார்க்சினுடைய சமாதியை பார்க்கறதுக்கு, நினைவிடத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய எந்த இடங்களையும் விட கூடுதலான மக்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அதுதான் கால மாறுதல், மார்க்சிசத்தினுடைய வெற்றி. அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்பதான் போய் சொல்றாரு நம்ம குணசேகரன் நீங்க குறிப்பிட்டதை போல, உலகத்தில் பலரையும் சிந்திக்க வைத்த அந்த மூளை தான் சிந்திப்பதை நிறுத்தி வைத்து விட்டது அப்படின்னு சொல்லி காலம் காலமாக இவருடைய புகழும் பெருமையும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாசகங்களை எல்லாம் அவர் முன்வைக்கின்றார். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயத்தில் அவர்கள் எதை அடிப்படையாக விரும்பினார்கள்? இதுதான் இன்றைய சமூகத்திற்கு தேவையானது. அவர்கள் சொன்னார்கள், இந்த முதலாளித்துவ சமூகம் என்பது அழிந்தே தீரும். இந்த முதலாளித்துவ சமூகத்திற்கு சவக்குழி தோண்டக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய அது பிறந்திருக்கிறது, அது அழியத்தான் போகிறது. இந்த அழிவுக்கான காரணம் முதலாளிகள் போட்டி போட்டுக்கொண்டு மிகை உற்பத்தியை செய்து, அந்த மிகை உற்பத்தி என்பதே முதலாளித்துவ சமூகத்தை ஒரு முடக்குவாத சமூகமாக மாற்றி அதனுடைய அழிவுக்கான சாத்தியங்களை அது உருவாக்கும். இன்னைக்கு அமெரிக்காவில் சொல்றாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் கூடி ஆக்குபை த வால் ஸ்ட்ரீட் என்கின்ற ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த பங்கு சந்தையினுடைய தலைமை உலகத்தையே இன்னைக்கு கட்டி போட்டு வறுமைக்கும் பசிக்கும் காரணமாக எது இருக்கிறது என்று சொன்னால் அந்த பங்கு சந்தையும் அதனுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட்டும் தான். அதை கைப்பற்ற போகிறோம் என்று இளைஞர்கள் அறிவித்தார்கள். ஏன் அறிவித்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு போராட்ட முறை. அந்த இளைஞர்களை கூப்பிட்டு கேட்டார்கள். அவர்கள் அதே மாதிரி அங்க இடத்துக்கு போனாங்க, போராடினாங்க. அமெரிக்க உளவுத்துறை இதை விரும்பவில்லை, தெரியவில்லை இவர்களுக்கு. பிறகு கூப்பிட்டு விசாரிக்கும் போது சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுற இயக்கம் யார் என்று. அவர்கள் துணிவுடன் சொன்னார்கள், காரல் மார்க்ஸ் தான் வழிகாட்டுகிறார், இணைய தளத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். ஏன்னாக்க
இன்றைய முதலாளித்துவ சமூகத்தினுடைய அடிப்படை கூறுகள் அது தோற்றுத்தான் போகும், அது அழிந்துதான் போகும். அதுக்கு எவ்வளவுதான் நீங்கள் புழுகு பூசினாலும் அது அழிவை யாராலும் தடுக்க முடியாது என்பதை கார்ல் மார்க்ஸ் எழுதினார். இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல இந்த கார்ப்பரேட் குளோபலைசேஷனை எதிர்த்து மக்கள் நடத்துகிற போராட்டம் மார்க்ஸ் சொன்னதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் லண்டன்ல புத்தாயிரத்துல பிபிசில ஒரு பெரிய வாக்கெடுப்பு நடத்தினார்கள். இந்த 2000 ஆண்டுகளில் மிகச்சிறந்த அறிவாளிகள் யார் என்பதற்கு பிபிசி நடத்தின வாக்கெடுப்புல முன்னணி அறிவாளி, முன்னணி சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் தான் என்கின்ற வாக்களிப்பை உலகம் முழுவதும் இருந்தவர்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். இது எப்படி நடக்குது? இது ஏதோ எலெக்ஷன்ல நின்று சட்டமன்றத்தில் ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய விஷயம் அல்ல. இது அது எவ்வளவு மோசடி இருக்கிறது என்பது நாம் அறிவோம். ஆட்சியில் வருகிறவர்கள், ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிறவர்கள் எப்படிப்பட்ட மோசடி தனங்களால் இன்றைய ஆட்சி முறைகளை கட்டமைக்கிறார்கள், சூழ்ச்சிகள் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மார்க்சியம் இன்னும் நம்புகிறது மக்கள் ஆற்றல், மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அந்த சுரண்டலை எதிர்த்து அவர் நடத்துகிற போராட்டத்தில் தான் அடங்கி இருக்கிறது. எனவே இந்த முதலாளித்துவத்தினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து மக்கள் வெற்றி பெறுவார்கள் என்று மார்க்ஸ் சொன்னார், எங்கல் சொன்னார். அது இன்றைய காலத்தில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மாபெரும் தத்துவத்தை உருவாக்கியதில் மார்க்ஸுக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு பங்களிப்பு எங்கல்ஸுக்கும் இருக்கிறது. எனவே மார்க்சின் 200 என்று சொல்லுகிற போது மார்க்சின் 200 மட்டுமல்ல, அது எங்கல்ஸின் 200 தான் என்பதை உங்களிடம் என்னுடைய கருத்தாக பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.